இந்த உருவமற்ற ஏக தெய்வத்தை அந்த ஏரியால வேற எங்க கும்பிட்டாங்க இப்படின்ற கேள்வியிலிருந்து நம்ம இதை ஆரம்பிச்சோம்னா கிறிஸ்துவ மதத்துக்கும் சனாதனத்துக்கும் எங்க தொடர்பு வருதுன்றது உங்களுக்கு லைட்டா புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நேர பைபிளுக்கு போவோம். பைபிள் ரெஃபரன்ஸை எடுக்காம எல்லாம் நான் பேசினா அது வேலைக்கு ஆகாது. அதனால நான் இந்த பதிவுல பைபிள்ல எந்த இடத்துல வருதுன்ற ரெஃபரன்ஸ் பாயிண்ட சொல்லுவேன். ஸோ அதை நீங்க அதுக்கப்புறம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிங்க. பைபிள் இருக்கு, நெட்ல இருக்கு, எடுத்து நான் சொல்ற ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய வாக்கியமா நான் சொல்ல விரும்பல. ரெஃபரன்ஸை இருக்கிறது தான் எடுத்து சொல்ல முடியும். சரிங்களா? சரி, ஒவ்வொன்றா வருவோம். இப்ப பைபிளோட ரெஃபரன்ஸுக்கு வருவோம். பைபிள்ல அதாவது ஆபிரஹாம் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வர்றாரு பழைய ஏற்பாட்டுல. இந்த ஆபிரஹாம் பாத்தீங்கன்னா பைபிள்லயும் வராரு, குரான்லயும் வராரு. குரான்ல அவர் பேர் இப்ராஹிம். அது அப்புறம் பேசுவோம்.